ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரைட்டிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டிங்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்பில் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஜாப் தான். ஸோ இந்த ரைட்டிங் ஜாப் எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேதா மெடிக்கல் இதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிளினிக்கில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடீஸ் பண்ணி அதை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட்டை சம்மரைஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆயுர்வேதா ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ், எஜுகேஷ்னல் கண்டென்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த டேட்டா கலெக்ஷன், அனலைசஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎம்இ ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ நமக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத இப்போ பார்த்தரலாம். ஸோ இந்த ஒர்க்குக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா, ஜாப்பில் மெடிக்கல் ரைட்டிங் மட்டும் கிடையாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த நம்மளுக்கு ஒர்க் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட்டோட எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அண்டு ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் உங்களுக்கு ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த ஜாப்க்கான சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 18,000 to 40,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சேலரிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியே ஃபைனல் சேலரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப்க்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு இப்போ பார்த்தரலாமா? ஸோ ஃபுட் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பெய்டு டைம் ஆஃப் பர்மனெண்ட் ஜாப், ஃபுல் டைம் ஒர்க்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் காலப்பட்டியில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஏ, எம்எஸ் வந்து எம்டி ஆயுர்வேதா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ இந்த டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் யாருக்கும் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் கேட்டுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் அந்த இடத்துல சப்மிட் ஆயிடுச்சுன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க.